ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கொண்டக்கடலை மஷ்ரூம் கிரேவி பார்க்கலாமா? ப்ரெஷர் குக்கரில் கொண்டக்கடலை நான் கொஞ்சம் ராஜ்மா எடுத்திருக்கேன். உப்பை ஆட் பண்ணிவிடுங்க, வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு விசில் வச்சுருங்க. ஒரு 4 to 5 விசில் வரட்டும், 5 to 6 வரலாம். இந்த பக்கம் வந்து கடாயில் வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிடுங்க. ஒரு ஆனியன், ஒரு டொமேட்டோ எடுத்திருக்கேன். ஆனியன், கறி லீவ்ஸ், அந்த ஒரு டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தேவையான அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு உப்பை ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா சாட்டே பண்ணுங்கள். கோல்டன் ப்ரௌன் வரணும். இதில் நல்லா இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாக சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அவிச்சிருக்கிற கொண்டக்கடலை அதை அப்படியே அந்த வாட்டரோடே ஆட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும். பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து டெக்ஸ்டர் இல்லாத மாதிரி இருக்கும். அந்த கொதி வர வர சூப்பராக இருக்கும். கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கிரேவியாக தான் செய்கிறேன், ஸோ வந்து எனக்கு வந்து 1 glass ஆஃப் வாட்டரே போதுமானது. க்ளோஸ் பண்ணி நம்ம வந்துட்டு வேக வச்சிடலாம். ஓப்பன் பண்ணி பாருங்கள், சூப்பரான ஒரு கலரில் உங்களுக்கு வந்திருக்கும். க்ளோஸ் பண்ணி திரும்பவும் வந்துட்டு ஒரு 5 minutes விட்டுட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு போதுமானது. இறக்கும் போது ஒரு 1/4 டீஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் ஆட் பண்ணி இறக்கிட வேண்டியது தான். சூப்பரான டேஸ்டியான கொண்டக்கடலை மஷ்ரூம் கிரேவி ரெடி. இது மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.